சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல டிசம்பர் 16 இருந்து ஜனவரி 15 வரைக்கும் ஒவ்வொரு பிரான்ச்லயும் ஒரு கஸ்டமருக்கு ₹1,00,000 மதிப்புள்ள தங்க நகை பண்டிகை பரிசு. சொந்த வீடு வாங்க ஸ்டெப் ஸ்டோனுக்கு வாங்க. ஸ்டெப் ஸ்டோன் அங்கே போனால் ஓரளவுக்கு டெஃபினட்டாக விலை கம்மியாகும். சீனியர் டாக்டர் நேராக பார்ப்பாங்க. அங்கே சீனியர் டாக்டர் பார்க்குறதுக்கு 1 வீக் ஆகும். 1 வீக் ஆகும். ஆமாம். ஸோ இதெல்லாம் இருக்குது. இது வந்து ஒரு காரணம்னு சொல்ல முடியாது. நம்பர் 2, பேஷண்ட்ஸ் வந்து பர்டிகுலர்லி இஃப் தே ஹேவ் இன்சூரன்ஸ் கவரேஜ் தே வாண்ட் த பெஸ்ட்டு, எவ்ரி திங் பெஸ்ட்டு, தே டோன்ட் வாண்ட் எனி காம்ப்ரமைஸ். அப்போ எப்படி அவங்களுக்கு சலுகை எப்படி வராது. ஸோ தி சோ கால்டு கன்சியூமர் ஆக்டிவிசம், கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் வந்து இட் இஸ் மோர் அகேன்ஸ்ட் பப்ளிக். ரியலி சொல்ல போகிறோம். ஏன்னா டாக்டர்ஸ் தே ஸ்டார்ட் ப்ராக்டிஸிங் வாட்ஸ் கால்ட் டிஃபென்சிவ் மெடிசன். நாங்கள் வந்து அவங்க வந்து பேஷண்ட் வந்து என்னை லிட்டிகேட் பண்ண ஐடியாத்து வரமாட்டாங்க, ஒரு நம்பிக்கைத்து வருவாங்க. அந்த நம்பிக்கை இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். டாக்டர் பேஷண்ட் ரிலேஷன் நம்பிக்கை இல்லைன்னா எல்லா ப்ராப்ளம்ஸ் வரும். அதனால் நான் எப்போவுமே சொல்கிறேன் பேஷண்ட்டுக்கு, நீங்கள் ஹாஸ்பிட்டல் செலக்ட் பண்ணாதீங்க, டாக்டர் செலக்ட் பண்ணுங்க. டாக்டர்ஸ் தான் நம்மளோட. ஏன்னா ஹாஸ்பிட்டலில் நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டல் போனால் அங்கே ஒரு 10 டாக்டர்ஸ் இருப்பார் வச்சுக்கோங்க, 10 பேர் நல்ல டாக்டர்னு சொல்ல முடியுமா? இன்னும் தேர்ட் ப்ராப்ளம் என்னென்னா, மக்கள் என்ன தப்பு பண்ணுறாங்கன்னா they don't go to a family doctor. அந்த ஃபேமிலி டாக்டர் கான்செப்ட் நீங்கள் பழைய படம் பார்த்தீங்கன்னா, திரைப்படம், ஒரு ஹீரோ உடம்பு சரியில்லைன்னா ஒரு டாக்டர் பேக் எடுத்துட்டு வராரு, இன்ஜெக்ஷன் போட்டு டேப்லெட்ஸ் கொடுத்து நாளைக்கு வரேம்மா இந்த மாத்திரை கொடுன்னு சொல்லிட்டு போறாரு. இப்போ அந்த காட்சி வருது இல்லையே. ஸோ அது தட் இஸ் ஒன் திங். செகண்ட் இஸ் பர்டிகுலர்லி ஃபார் லேடி டாக்டர்ஸ் பர்சனல் ப்ரொடெக்ஷன், பாதுகாப்பு கம்மி, சேஃப்டி கம்மி, பைபாஸ் அது ஸ்டாண்டர்டு. நவ் வாட் இஸ் கால்ட் பீட்டிங் ஹார்ட் சர்ஜரின்னு வந்துச்சு. இப்போ இல்லை, ஒரு 10-15 இயர்ஸாக இருக்குது பீட்டிங். தட் இஸ் ஆஸ் த ஹார்ட் இஸ் பீட்டிங் தட் பர்டிகுலர் ஏரியா வேர் யூ ஆர் ஆப்ரேட்டிங், அது மட்டும் மூவ்மெண்ட் இல்லாமல் ஒரு மெஷின் இருக்குது. அந்த 1 inch ஸ்கொயர் இன்ச் மட்டும் மூவ்மெண்ட் இருக்காது வேர் யூ ஆர் ஆப்ரேட்டிங். மற்றதெல்லாம் மூவ்மெண்ட் வில் பி தேர். அந்த ஸ்கொயர் இன்ச் மட்டும் மூவ்மெண்ட் இருக்காது. ஸோ யூ கேன் டூ தி ஆப்ரேஷன். டோன்ட் ஃபர்கெட் that we are treating human beings. And the human touch must be there. Irunda patient will never complain. ஃபைன் டைம் லைஃப் ஸ்டைலோட ஒரு ஸ்பெஷல் இன்டர்வியூவில் சிறப்பு அழைப்பாளராகவும் தமிழகத்தினுடைய பயிற்சி மருத்துவர்களுடைய சங்கத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடியவரும், மொழி சிறுபான்மையினர் அமைப்பினுடைய தலைவராகவும், அகில இந்திய தெலுங்கு ஃபெடரேஷனுடைய தலைவராகவும், ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக ஸ்டான்லி மருத்துவர்களில் வித்தவுட் சேலரியில் வந்துட்டு நிறைய விஷயங்கள் சேவை செய்து வருவரும், தன்னோட இருப்பிடத்திலேயே வந்துட்டு ஒரு கிளினிக் ஸ்டார்ட் பண்ணி நிறைய பேருக்கு 70,000க்கும் மேற்பட, ஏன்னா 1,00,000 நெருங்கக்கூடிய அளவிற்கு வந்து நிறைய பேருக்கு வந்துட்டு மருத்துவ சேவைகளை இலவசமாகவே வழங்கி வரக்கூடிய ப்ரொஃபஸர் டாக்டர் CMK ரெட்டி அவர்கள் இணைந்துள்ளார். கேட்பதற்கான கேள்விகள் நிறைய இருக்கின்றன. வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் சொல்லலாம். வணக்கம் டாக்டர். நமஸ்காரம் டாக்டர். இன்றைக்கி வந்துட்டு மருத்துவம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் பார்த்தோம்னா டாக்டர், இன்றைக்கி மருத்துவத்திற்கான செலவு அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்குது. எந்த ஹாஸ்பிட்டல்ஸ் போனாலும் நம்ம ஒரு கன்சல்டிங் ஃபீஸுக்கு நம்ம குறைஞ்சபட்சம் வந்து இன்றைக்கி 500லேருந்து 1,500 2,500 வரைக்கும் நம்ம செலவழிக்க வேண்டியிருக்குது. நீங்கள் உங்களுடைய லைஃப்பில் வந்துட்டு ஒரு கிளினிக்கை வந்து நீங்கள் எவ்வளோ பெரிய சர்ஜனாக இருந்தாலும், நிறைய ஆப்ரேஷன் பண்ண ஒரு மிகப்பெரிய டாக்டராக இருந்தாலும், நீங்கள் இந்த இடத்துல வந்துட்டு இந்த மருத்துவ சேவை வந்து நம்ம ஓரளவுக்கு இலவசமாக அந்த மக்களுக்கு நம்ம ஏன் கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு எதனால் வந்தது? இதுக்கு வந்து நிறைய காரணங்கள் இருக்குது. அது மக்களது கூட தப்பு தான். ஏன்னா அஃப்கோர்ஸ் இந்த கார்ப்பரேட் ஃபினாமினா வரும்போது எவ்ரி திங் அண்டர் ஒன் ரூப் பண்ணி, ஒரு சின்ன வியாதிக்கு போனால் கூட கம்ப்ளீட் டெஸ்ட் எல்லாம் பண்ணி, ப்ளஸ் லாட் ஆஃப் எக்யூப்மெண்ட் இன்வால்வ், தே மே நாட் யூஸ் இட் கண்டிப்பாக, பட் ஸ்டாண்ட் பை. சப்போஸ் ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி மேடம் ஜெயலலிதா மேடம்க்கு ஈவன் எக்மோ ஆல்சோ, பட் தே ஹேவ் டு மெயின்டைன் இட். நோ, அது எப்போ யூஸ் ஆகுது தெரியாது. இது இந்த ஓவர் ஹெட்டுக்கெல்லாம் யார் பே பண்ணுவாங்க? பேஷண்ட் தான் பே பண்ணுவாங்க. இதுதான் திஸ் இஸ் வாட் ஹேப்பன்ஸ். திஸ் கார்பரேட் செக்டரில் சொல்லும்போது அவங்க தப்பு சொல்ல முடியாது. பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் திஸ் எக்யூப்மெண்ட் ஆர் இம்போர்ட்டட். டாலர் வேல்யூ கூடும் போதெல்லாம் இதுக்கு வேல்யூ போயிட்டு போகுது. இதனோட வேல்யூ கூட்டிட்டு. நம்பர் 2, பேஷண்ட்ஸ் வந்து பர்டிகுலர்லி இஃப் தே ஹேவ் இன்சூரன்ஸ் கவரேஜ் தே வாண்ட் த பெஸ்ட்டு, எவ்ரி திங் பெஸ்ட்டு, தே டோன்ட் வாண்ட் எனி காம்ப்ரமைஸ். அப்போ எப்படி அவங்களுக்கு சலுகை எப்படி வராது. மக்கள் வந்து மற்ற மக்கள் அவர் இப்போ கையில் கொடுக்க வேண்டிய பணம் கொடுக்க வேண்டிய மக்கள் வந்து கார்பரேட் ஹாஸ்பிட்டல் போகிறது கம்மி. மோஸ்ட்லி தே கோ டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் ஆர் கொஞ்சம்
middle, that is what we call secondary care. That's a tertiary care. அது primary, secondary, tertiary. So secondary care, நாங்கள் எல்லாம் secondary care லெவலில் இருக்கிறோம் இங்கே. அங்கே போனால் ஓரளவுக்கு டெஃபினட்டாக விலை கம்மியாகும். சீனியர் டாக்டர் நேராக பார்ப்பாங்க. அங்கே சீனியர் டாக்டர் பார்க்குறதுக்கு 1 வீக் ஆகும். 1 வீக் ஆகும். ஆமாம். ஸோ இதெல்லாம் இருக்குது. இது வந்து ஒரு காரணம்னு சொல்ல முடியாது. ப்ளஸ் அனதர் வெரி இம்பார்ட்டண்ட் இஷ்யூ இஸ் லீகல் இஷ்யூஸ். சப்போஸ் நீங்கள் ஒரு தலைவலிக்காக வந்தீங்க, நான் ஏதோ சாதாரண தலைவலியில் டென்ஷன் அட்டேக்குன்னு சொல்லி நான் ஒரு 5 rupees மெடிசன் கொடுத்தா சரியாகும், தெரியும் எனக்கு. பட் ஒரு 1000 ஒருத்தருக்கு ஏதாவது பிரெயினில் ப்ராப்ளம் இருக்கலாம். அது மிஸ் ஆச்சுன்னா நீங்கள் போய் 6 மாதத்துக்கு அப்புறம் எனக்கு ஒரு லாயர் நோட்டீஸ் அனுப்ப போகிறீங்க. ஏன் நீங்கள் சிடி ஸ்கேன் பண்ணியிருந்தால் நீங்கள் இது கண்டுபிடிச்சிருக்கலாமே. ஸோ அப்போ எனக்கு என்ன போச்சு? ஸோ ஐ நோ இல்லைன்னு தெரிஞ்சால் கூட ஐ ஹேவ் டு டூ சிடி ஸ்கேன் பிகாஸ் டு ப்ரொடெக்ட் மை செல்ஃப். இதுதான் பிரச்சனை வருது. ஸோ இது சோ கால்டு கன்சியூமர் ஆக்டிவிசம், கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் வந்து இட் இஸ் மோர் அகேன்ஸ்ட் பப்ளிக். ரியலி சொல்ல போனோம், ஏன்னா டாக்டர்ஸ் தே ஸ்டார்ட் ப்ராக்டிசிங் வாட் இஸ் கால்ட் டிஃபென்சிவ் மெடிசன். முதல்ல அவங்க ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க, அப்புறம் பேஷண்ட் பற்றி அந்த ஒரு மனப்பான்மை டெவலப் ஆகும். இது அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு 50 years பேக் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது மக்களுக்கு அந்தளவுக்கு ஒரு லிட்டிகேண்ட் மனப்பான்மை இல்லை. இப்போ வந்து எல்லா சின்ன விஷயத்தை கூட லிட்டிகேஷன் பண்ணுறாங்க. தப்பு சொல்ல முடியாது. அது இது யூனிவர்சல் ஃபினா மெடிக்கல் ப்ரொஃபஷன் மட்டுமே இல்லைங்க, எல்லா ப்ரொஃபஷனிலும் வரக்கூடிய ப்ராப்ளம் தான் இது எல்லாம். யூ டேக் எனி ப்ரொஃபஷன், இந்த மாதிரி எத்திக்கல் ஸ்டாண்டர்ட்ஸு குறைச்சிட்டே போகுது இல்லையா. மெடிசன் ஆல்சோ இஸ் பார்ட் ஆஃப் தி ஹோல் திங். பட் வாட் ஐ சே இஸ் டாக்டர்ஸ் மட்டுமே தப்பு சொல்ல முடியாது. அந்த கார்ப்பரேட் ஃபினாமினா, இம்போர்ட்டட் எக்யூப்மெண்ட், ஸ்டாண்ட் பை ஃபெசிலிட்டிஸ், ஓவர் ஹெட்ஸ், டூ மச் ஓவர் ஹெட்ஸ், லீகல் இஷ்யூஸ், பேஷண்ட்ஸ் டிமாண்ட்ஸ், ஸோ இதெல்லாம் சேர்த்து தான் காஸ்ட் அதிகமாகும். சப்போஸ் பேஷண்ட் கம் டு ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். எனக்கு நாங்கள் அவங்க பேஷண்ட் என்னை லிட்டிகேட் பண்ண ஐடியாத்து வரமாட்டாங்க, ஒரு நம்பிக்கைத்தை வருவாங்க. அந்த நம்பிக்கை இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். டாக்டர் பேஷண்ட் ரிலேஷன் நம்பிக்கை இல்லைன்னா எல்லா ப்ராப்ளம்ஸ் வரும். அதனால் நான் எப்போவுமே சொல்கிறேன் பேஷண்ட்டுக்கு, நீங்கள் ஹாஸ்பிட்டல் செலக்ட் பண்ணாதீங்க, டாக்டர் செலக்ட் பண்ணுங்கள். டாக்டர்ஸ் தான் நம்மளோட. ஏன்னா ஹாஸ்பிட்டலில் நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டல் போனால் அங்கே ஒரு 10 டாக்டர்ஸ் இருப்பார் வச்சுங்க, 10 பேரும் நல்ல டாக்டர்னு சொல்ல முடியுமா? சப்ஸ்டாண்டர்ட் டாக்டர் இருக்கலாம் அந்த 10 பேர்ல. உங்க அதிர்ஷ்டம் யார் வர்றாரு உங்களுக்கு சொல்ல முடியாது. அப்படி இல்லை, நீங்க டாக்டர் ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணுங்க. டாக்டர் சோ அண்ட் சோ அவர் எங்க வருதுன்னு அங்கே போயிடுங்க. அப்போ உங்களுக்கு கரெக்டாக நடக்கும். அவருக்கு கூட ஓஹோ எனக்காக வந்தாங்கன்னு ஒரு ஃபீலிங் அவருக்கே இருக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு பாண்டிங் இருக்கு. ஏன்னா மண்டே டியூஸ்டே ஒரு டாக்டர், வெட்னஸ்டே ஒரு டாக்டர், யார் டாக்டர் வரும் உங்களுக்கு தெரியாது. நீங்கள் ஒரு கார்பரேட் ஹாஸ்பிட்டல் போறீங்க, யூ டோன்ட் நோ விச் டாக்டர் இஸ் கோயிங் டு ட்ரீட் யூ. அப்போ அவங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கு உங்க மேலே? ஏதோ வந்தார், ஐ ஹேவ் டு பி ஹியர். ஸோ அந்த ப்ராப்ளம். இன்னும் தேர்ட் ப்ராப்ளம் என்னென்னா, மக்கள் என்ன தப்பு பண்ணுறாருன்னா, தே டோன்ட் கோ டு ஏ ஃபேமிலி டாக்டர். அந்த ஃபேமிலி டாக்டர் கான்செப்ட் நீங்கள் பழைய படம் பார்த்தீங்கன்னா, திரைப்படம், ஒரு ஹீரோ உடம்பு சரியில்லைன்னா ஒரு டாக்டர் பேக் எடுத்துட்டு வராரு, இன்ஜெக்ஷன் போட்டு டேப்லெட்ஸ் கொடுத்து நாளைக்கு வரேம்மா இந்த மாத்திரை கூடன்னு சொல்லிட்டு போறாரு. இப்போ அந்த காட்சி வருது இல்லையே, பிகாஸ் தே ஆர் நாட் கோயிங் டு ஹவுஸ் விசிட் நவ். ஏன் தெரியுமா? அதுக்கு பல காரணம் உண்டு. ஏன் தெரியும்னா, அது லீகல் இஷ்யூஸ் தான். அங்கே போய் ஒரு இன்ஜெக்ஷன் கொடுக்குறோம், ஒரு ரியாக்ஷன் வருது, யார் ரெஸ்பான்சிபிள்? அப்போ நான் ஏன் ரெஜிஸ்டர் எடுக்கணும்? இக்கட வாயா, நான் இங்கே ஹாஸ்பிட்டல் வாயா நான் கொடுக்குறேன்னு சொல்கிறேன். ஸோ தட் இஸ் ஒன் திங். செகண்ட் இஸ் பர்டிகுலர்லி ஃபார் லேடி டாக்டர்ஸ், பர்சனல் ப்ரொடெக்ஷன், பாதுகாப்பு கம்மி, சேஃப்டி கம்மி. சப்போஸ் ஒரு ஆட் ஹவர்ஸில் ஒரு லேடி டாக்டர் ஒரு வீட்டுக்கு போனால் ரிஸ்க் தானே, இது உண்டு. மூணாவது பேரண்ட்ஸ் எம்பிபிஎஸ் கிட்ட நிற்க மாட்டாங்க. குழந்தை டெஃபினட்டாக பிஜி படிக்கணும். பிஜி படித்தா ஃபேமிலி டாக்டர் ஆக முடியாது, அவங்க ஸ்பெஷலிஸ்ட் ஆகிறாங்க. இது எல்லாம் காரணம் உண்டு. ஸோ அதனால ஃபேமிலி டாக்டர் கான்செப்ட் இல்லாதனால மக்களுக்கு டெஃபினெட்லி தே ஆர் லூசிங். கண்டிப்பாக டைரெக்டாக இவங்க ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட போனால் அது நியூரோ இருக்கலாம், ஆப்தால்மாலஜி இருக்கலாம், இஎன்டி இருக்கலாம், எதனா இருக்கலாம், ஏதோ எல்லாம் சுற்றி போகிறதுக்கு உங்களுக்கு டைம் ஆகும். சப்போஸ் ஒரு ஃபேமிலி டாக்டர் இருந்தால் அவர் ஓகே இது ஐ ப்ராப்ளம் அங்கே அவரே ஃபோன் பண்ணி டைம் ஃபிக்ஸ் பண்ணி அனுப்புவார். உங்களுக்கு கரெக்டாக ஒழுங்காக எல்லாம் நடக்கும், மறுபடியும் நடக்கும். இவர் மூலமாக போச்சு இல்லையா, திருப்பி அவருக்கு லெட்டர் வரும், என்ன இவர் சொல்கிறோம். ஸோ ஈ கேன் கவுன்சில் ஹிம். கண்டிப்பாக இந்த கான்செப்ட் இல்லாதனால நிறைய ஐ சீ தி லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ்.
இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்பெஷலைசேஷன் நிறையா வந்துருச்சு டாக்டர். லிவருக்கு தனியாக, லங்ஸுக்கு தனியாக டாக்டர்ஸ், வேஸ்குலர் டாக்டர்ஸ், இது சர்ஜன்ஸ், ஆங்காலஜிஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. எல்லாருமே வேற வழி இல்லை. திஸ் இஸ் உலகம் பூரா ப்ராப்ளம் தான் இது. வேற வழி இல்லை. பிகாஸ் சயின்ஸ் இஸ் அட்வான்சிங் ஸோ மச். ஒரு டாக்டர் எல்லா சப்ஜெக்டாக நம்ம எக்ஸ்பர்ட் இருக்க முடியாது. முடியாது கண்டிப்பாக. அது ஸோ ஒரு பல்மனாலஜின்னா அவர் லங்ஸ் பற்றி போயிடுவாங்க அந்த ஒரு இது. ஹார்ட்னா ஹார்ட், பிரெயின். ஸோ பட் ஸ்டில் ஐ ஃபீல் தேர் இஸ் எ பிளேஸ் ஃபார் எ ஜெனரல் சர்ஜன். அது இருக்குது கண்டிப்பாக. நாங்கள் வந்து வி சார்ட் அவுட் எங்கே போகணும், யார் போகணும், என்ன வாட் ஆர் தி எசென்ஷியல் டெஸ்ட் பண்ணுறோம், நாங்கள் சார்ட் அவுட் பண்ணிடுவோம். அண்ட் பர்டிகுலர்லி ஓல்டர் ஜெனரேஷன் ஆஃப் ஜெனரல் சர்ஜன் லைக் us, we have a idea about other specialties also. We were trained. இப்போ இல்லை, இப்போ எல்லாம் வாட்டர் கம்பார்ட்மெண்ட் மாதிரி கொஞ்சம் ஏதாவது ஒரு போன் ப்ராப்ளம் கூட கோ டு ஆர்த்தோபெடிக் சர்ஜன். அவங்க யோசனை பண்ண மாட்டாங்க. நியூரோன்னா கோ டு சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ பண்ணி நியூரோ போய் பாருங்க. நாங்கள் நம்ம ஜெனரேஷன் வந்து அப்படி இல்லை. வி காமன் ஏல்மெண்ட்ஸ் இன் ஆல் டிபார்ட்மெண்ட் வி ட்ரீட். அதுக்கு மீறி போச்சுன்னா வி டிசைட் இது ஏதோ சம்திங் காம்ப்ளிகேட் சொல்லுது, வி ஸ்பெண்ட் டு ஸ்பெஷலிஸ்ட். அப்போ என்ன ஆகுது, அவங்களுக்கு விலை குறையுது, எக்ஸ்பென்ஸ் குறையுது. ஒன்லி அவசரமான பேஷண்ட் தான் அது எக்ஸ்பென்ஸ் வரும். மற்ற பேஷண்ட்ஸுக்கு சாதாரண வைத்தியம் சரியாகும். ஸோ இந்த ஜென்ரல் ஃபிசிஷியன், ஜென்ரல் சர்ஜன், ஃபேமிலி டாக்டர் அது ரொம்ப முக்கியமான அம்சம். அது இப்போது நேஷ்னல் போர்டு எக்ஸாமினேஷன் இருக்குது இந்தியா லெவலில் இருக்கக்கூடிய. They have started what is called general practice residency, post graduation general practice. It's called family medicine. MD family medicine. எல்லாம் MBBSல அந்த 11 சப்ஜெக்ட் திருப்பி சொல்லுவாங்க. அதுதான். So you'll become a general practice expert. This is foreign countries அப்படி தான் இருக்குது. எல்லா கண்ட்ரீஸ்ல அப்படி தான் இருக்குது. You can't practice as MBBS level. You have to do PG. Even if you want to do a general practice, you have to do general practice PG. Yeah. அந்த கான்செப்ட் இங்கே கூட வரணும்னா நமக்கு என்ன ஆகுதுன்னா, நம்ம மக்கள் தொகை அதிகம், 140 கோடி பேர் இருக்கிறாங்க. ஒரு இது சிட்டியில் நம்ம சௌகரியமாக பேசலாம். ஒரு ரூரல் ப்ராக்டிஷனர் யோசனை பண்ணுங்க. ஒரு நாள் உட்காந்து அவர் 100 பேஷண்ட் பார்க்கணும். அவர் 10 ரூபாய் 20 ரூபாய் வாங்குறாரு. 100 பேஷண்ட் பார்க்கறதுக்கு இவ்வளோ தூரம் அவர் யோசனை பண்ண முடியுமா? முடியாது. ஸோ இதுதான் நமக்கு ப்ராப்ளம். செகண்டரி கேர், டெர்ஷியரி கேர் ஹாஸ்பிட்டல்ஸில் பண்ணலாம். பிரைமரி கேர் ஹாஸ்பிட்டல் இதெல்லாம் பண்ண முடியுமானது கொஸ்டின். முடியாது. இப்போ அதனால தான் இப்போது நீங்கள் ஒரு டாக்டர்கிட்ட போகிறீங்க, அங்கே பல்ஸ் ஆக்சிமீட்டர் இல்லை மானிட்டர் இல்லை வென்டிலேட்டர் இல்லை. அப்போ அப்போ நீங்கள் என்ன இருக்கிற ஹாஸ்பிட்டல் போகணுன்னா நீங்கள் செலவு அதிகமாக உங்களுக்கு. நீங்கள் தான் செலவு பண்ண போகிறீங்க. ஸோ இல்லாத டைமில் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க. பட் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு நீங்கள் போகலாமே. Why you want to go to a second rate hospital and then complain அது இல்லை இது இல்லை நீங்கள் ஏன் சொல்லணும்? அது வெரிஃபை பண்ண போகலாம். நீங்கள் செலவு பண்ணணுங்கிற வர்றப்ப போகலாம். ஸோ இது வந்து ஒரு பர்டிகுலர் துறை, ஒரு டாக்டரோ அது நம்ம தப்பு சொல்ல முடியாது. இட்ஸ் என்டையர் நெட்வொர்க் ப்ராப்ளம் இது. ஆனால் அதில் ஒரு நல்ல டாக்டர்ஸ் இருக்காங்க. யோசனை பண்ணி இது டெஸ்ட் வேணுமா வேண்டாம். நிறைய பேஷண்ட் என்கிட்ட வந்து சார் எம்ஆர்ஐ பண்ணுங்க சார், சிடி பண்ணுங்க. வேண்டாம், எனக்கு புரியல தானே நான் எம்ஆர்ஐ பண்ணணும். எனக்கு என்ன வியாதி எனக்கு தெரியும் போது நான் ஏன் எம்ஆர்ஐ பண்ணணும்? அப்படி தான் நானே சொல்கிறேன். ஏன் நீ ஏன் சொல்கிறீங்க? another காமன் மிஸ்டேக் பை தி பப்ளிக். இவங்களே டாக்டருக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்க இன்வெஸ்டிகேஷன். அப்போ என்ன அது, ஒரு கமர்ஷியலி ஓரியன்ட் டாக்டர் இது சௌகரியமாக இருக்கும். ஓகே, நமக்கு தான் கிடைக்குதுல்ல வரைக்கும். இப்போ கமர்ஷியல் என்னது இப்போ காமன் ஆகி போச்சு இல்லை. ஓகே, இவர் ப்ரிப்பேர்டாக வந்தார். பேஷண்ட்டு அசல் அது ரொம்ப தப்பது. பேஷண்ட்டு டாக்டருக்கு சஜஸ்ட் பண்ணக்கூடாது. அவங்களே டிசைட் பண்ணுறோம் என்ன பண்ண சார், நீங்கள் டிசைட் பண்ணுங்கன்னு சொல்லும். நீங்கள் சார் எம்ஆர்ஐ பண்ணுங்க இல்லைன்னா சிடி பண்ணுங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு மைண்டில் ஐடியா வரும். இல்லாத ஐடியா நீங்கள் கொடுக்குற மாதிரி ஆகும். அது இது ஒரு தப்பு. மக்கள் இன்னும் என்ன தப்பு பண்ணுறாருன்னா, இந்த போலி டாக்டர்கிட்ட போய் அன்குவாலிஃபைட் டாக்டர்ஸ் அவங்க கொஞ்சம் சீப்பாக கூட வைத்தியம் பண்ணலாம். பட் சீப்பாக பண்ண என்ன ஆகுதுன்னா, அது வியாதி கொஞ்சம் முட்டியல் ஸ்டேஜுக்கு வந்து ரெகுலர் ஹாஸ்பிட்டல் போனால் இன்னும் செலவு அதிகமாகும். அப்போ தான் புரியும் உங்களுக்கு. அப்போ தான் புரியும். ஸோ நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, போலி டாக்டர்கிட்ட போகாதுங்க. கொஞ்சம் செலவு அதிகமான விட குவாலிஃபைட் டாக்டர்கிட்ட போங்க அப்படிங்கிற. செல்ஃப் மெடிக்கேஷன் பண்ணாதீங்க. ஏன்னா எல்லா மெடிசன்ஸுக்கு பக்க விளைவுகள் உண்டு, சைடு காம்ப்ளிகேஷன் எல்லா மெடிசன்ஸுக்கும் உண்டு.
அது இல்லாத மெடிசனே கிடையாது. இப்போ நீங்களே டிசைட் பண்ணால் அது அர்த்தம் இல்லாமல் போயிடுது. சம்டைம்ஸ் என்ன அதுவும் நீங்கள் ஃபார்மசி கிட்ட போய் கேட்குறீங்க, சார் தலைவலி டேப்லெட் கொடுங்க சார், அவர் கொடுப்பார். ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமே போய் வாங்குறாங்க எல்லா மெடிக்கல் ஷாப்லையுமே. மற்ற கண்ட்ரீஸில் இது அளவே பண்ண மாட்டாங்க, இல்லீகல். இல்லை இப்போ அப்போலோ ஃபார்மசி மெட்ப்ளஸ்லாம் போனால் கொடுக்கறது கிடையாது, ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் இது பண்ண. கரெக்ட், அக்ரீட். அது வந்து எங்கே நாட் ஈவன் 5% ஃபார்மசிஸ் ஃபாலோ இட். ஃபாலோயிங். ஸோ 95% அக்ராஸ் த டேபிள் தே கிவ். ஸோ என்ன ஆகுதுன்னா பேஷண்ட்டு செல்ஃப் மெடிக்கேஷன், அது சில ப்ராப்ளம்ஸு. அனதர் ப்ராப்ளம் இஸ் தே டோன்ட் மெயின்டைன் த ரெக்கார்ட்ஸ். நீங்கள் ஒரு ஆப்ரேஷன் வந்தீங்க, நான் ஆப்ரேஷன் பண்ணி வீட்டுக்கு போயிட்டு நல்லா இருக்குது, ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு ஏதோ ப்ராப்ளம் வந்தது, வேறு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறீங்க, உங்கள்கிட்ட எந்த ரெக்கார்டும் கிடையாது. என்ன ஆப்ரேஷன் பண்ணாங்க தெரியாது, எதுக்காக பண்ணாங்க தெரியாது, உள்ளே என்ன பார்த்துருக்கேன்னு தெரியாது. ஸோ அவங்க அது கண்டுபிடிக்கிறதுக்கே என்ன டெஸ்ட் பண்ணணும், என்ன பண்ணியிருக்காங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்கே தேவையில்லையான டெஸ்ட் எல்லாம் பண்ணணும். அதே நீங்கள் ரெக்கார்டு எடுத்துகிட்டு போனால் எல்லாமே கரெக்டாக என்ன வேணுமோ அது மட்டும், ஓஹோ இது பண்ணிருக்கு, திஸ் இஸ் த ப்ராப்ளம், இந்த ப்ராப்ளம் இது வரலாம்னு சொல்லி டாக்டர் யோசனை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ இந்த ரெக்கார்ட் மெயின்டைன் டாக்டர் பேஷண்ட்ஸ் வந்து டிஸ்சார்ஜ் சம்மரிஸு ரெக்கார்ட்ஸு பத்திரமா மெயின்டைன் பண்ணிடணும். இதெல்லாம் இவங்க செய்யறது மக்கள் செய்யக்கூடிய தப்பு. இது இல்லை. சர்ஜரி பண்ணுறாங்களா, சர்ஜரிக்கு வந்துட்டு பேசிக்காக என்னெல்லாம் வந்துட்டு உடம்பு வந்து ஒருத்தர் வந்து உடம்பு பாடி வீக்காக இருந்தால் அவங்களுக்கு சர்ஜரி பண்ணக்கூடாதுங்கிறாங்க. ஒரு ஏஜை கிராஸ் பண்ணிட்டாங்கன்னா சர்ஜரி பண்ணக்கூடாங்க. சர்ஜரிக்கு மெயினாக நம்ம என்னெல்லாம் பார்ப்போம், ஒரு டாக்டர் நம்ம என்னெல்லாம் பார்ப்போம்? மெயின் சர்ஜரி எல்லாமே உடம்புல எல்லா சர்ஜரிஸ்க்கும். சரி, ஒரு 50 வருஷத்துக்கு முன்னே இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருந்தது. இப்போ நவ் எவ்ரி டிபார்ட்மெண்ட் இஸ் அட்வான்ஸ்டு, அனஸ்தீசியா இஸ் அட்வான்ஸ்டு, டெக்னாலஜி இஸ் அட்வான்ஸ்டு, மானிட்டரிங் இஸ் அட்வான்ஸ்டு. ஸோ what we thought was unfit for surgery, now we are doing routinely. ஒரு ஸ்டேஜில் 50 years பேக் இந்த பேஷண்ட் சர்ஜரி தாங்க முடியாது அந்த டிசைட் பண்ண பேஷண்ட்டு இப்போ நார்மலாக பண்ணிட்டு போகிறாங்க. பிகாஸ் we have that advanced facilities now. ஃபெசிலிட்டிஸ் வச்சு நம்ம என்ன முடியும் அப்படிங்கிறது தான். ஸ்பெஷாலிட்டிஸ், சப்போஸ் கார்பரேட் ஹாஸ்பிட்டல்னா அதில் ஒரு கார்டியாலஜிஸ்ட் இருக்கும், நெஃப்ராலஜிஸ்ட் இருக்கும், நியூராலஜி, எதாவது ப்ராப்ளம் வந்தால் இமீடியட்டாக தே கேன் அட்டெண்ட். ஸோ அந்த தைரியத்தில் பண்ணலாம். ஸோ இது கரெக்டாக நாங்கள் ஒரு 5 மினிட்ஸ் சொல்லக்கூடிய சப்ஜெக்ட் இல்லை கிடையாது. ஏன்னா ஒரு பேஷண்ட்டு அவங்க ஜென்ரல் கண்டிஷனும் கான்ஸ்டியூஷன் பற்றி எக்ஸ்பீரியன்ஸு நாங்கள் டிசைட் பண்ணோம், என்ன டெஸ்ட் பண்ணால் கரெக்டாக இவங்க ஃபிட்னஸ் நம்ம அசஸ் பண்ண முடியுங்கிறது. அது எல்லா பேஷண்ட்டுக்கும் காமனாக சொல்ல முடியாது. ஆனால் காமன் டெஸ்ட் சில பற்றி இருக்குது, லைக் சுகரு, யூரியா, லிவர் ஃபங்க்ஷன்ஸு, தைராய்டு, இசிஜி, எக்கோ கார்டு, இது ரொட்டீன், எல்லாமே ரொட்டீன். அதுக்கு மீறி அன்லஸ் தெர் இஸ் அன் ஒரு இந்த பேஷண்ட்டுக்கு தேவைன்னு சொன்னதை நாங்கள் பண்ணுவோம், இல்லைன்னா பண்ண மாட்டோம். ஏஜ் கூட வந்து இப்போ நவ் ஈவன் 80-90s also we are operating. 80-90 கூட nothing is happening, we are happy. நிறைய கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கே பண்றாங்க 80 ல. கேன்சர் அன்பார்ச்சுனேட்லி ஏஜ்டு பேஷண்ட் தான் வரும். அது சில ப்ராஸ்டேட் கிளாண்ட் இதெல்லாம் ஏஜ் பேஷண்ட் தான் வரும். ஏஜ் பேஷண்ட்ஸ். ஸோ ரோபோட்டிக் சர்ஜரி, இந்த மாதிரி சர்ஜரியில் டெக்னாலஜி எங்கேயோ போயிட்டு இருக்கு. ரோபோட்டிக் சர்ஜரி நம்ம கையில் பண்ணுறதை விட எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணாங்கன்னா ஆச்சரியம் எனக்கு. அவ்வளோ ப்ரெசிஷனு, குவிக் ஸ்பீடு நம்ம கைக்கு வராது. ஆனால் ட்ரைனிங் வேணும். மேன் பிஹைண்ட் த மெஷின் இஸ் இம்பார்ட்டன்ட், நோ டவுட். பட் அந்த ட்ரைனிங் இருந்தால் இது சாத்தியம், உடனே பண்ண முடியக்கூடிய ஒரு விஷயம் தான். அன்பிலீவபிள் ஹவு ரோபோட்டிக் இஸ் ஏபிள் டு டூ வாட். சி ஃபார் எக்ஸாம்பிள், இது வந்து நமக்கு இப்படி தானே மூவ்மெண்ட் வருது. ரோபோட்டிக் ஹேண்ட் வந்து 360 டிகிரிஸ் பண்ண முடியும். ஆமா, 360 டிகிரில பண்ண முடியும். சோ நம்ம எந்த ஆங்கிள் வந்து நம்ம பிடிச்சிக்கலாம். கண்டிப்பா அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அதுதான் கண்டிப்பா நம்ம ஹேண்டுக்கு லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. ஆனா ரோபோட்டிக் வந்து 360 டிகிரினால சர்ஜரி பண்ண முடியும். அது 360 டிகிரிஸ் போகுது பண்ண முடியும்ங்கிறது தான். இந்த மாதிரி டெக்னாலஜி அட்வான்ஸ் ஆகும்போது ரிசல்ட்ஸ் we are able to do more and more complicated surgery. But cost, பணம் தான். Who has to pay? Patient has to pay naturally. Hospital is not. Hospital ultimately has to get profit also, no? How will they run the hospital? So அதெல்லாம் பார்க்கும்போது he has to come to the patient only. கண்டிப்பா. ஸோ இது காஸ்ட்னு சொல்றதுக்கு ஒரு குறிப்பிட்ட காரணம் சொல்ல முடியாது. What we tell our doctors is, in spite of all these things, satisfy the patient. நல்லா பேசுங்க, நல்லா அவருக்கு என்ன விஷயம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அதில் என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, மெடிக்கல் ஆப்ஷன்ஸ் இருக்கா, சர்ஜிக்கல் ஆப்ஷன்ஸ் இருக்குது, இதில் என்ன கஷ்டம், அதில் என்ன கஷ்டம், இதில் என்ன லாபம், எக்ஸ்பிளைன் பண்ணி let him decide what he wants.
ஓரளவுக்கு he may not be educated to decide, then you also help him, guide him, so that involvement by the patient also is very important. கம்யூனிகேஷன் இல்லாதனால டிப்ளமசின்னு சொல்லுவாங்க. டிப்ளமசி என்ன, ஒரு விஷயம் உங்களுக்கு மனசு கஷ்டப்படாமே நான் பாயிண்ட் உங்களுக்கு சொல்லணும். யூ மஸ்ட் அக்ரி ஈவன் தோ இட் இஸ் எ நெகட்டிவ் பாயிண்ட், தட் இஸ் கால் டிப்ளமசி. அந்த டிப்ளமசி இல்லாதனால தான் டாக்டர்ஸ் மேலே அட்டாக்ஸ் வருது. ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் டிப்ளமேட்டிக்காக பிஹேவ் பண்ணணும். நம்ம ரஃபாக பிஹேவ் பண்ணால் அவங்க தேர் ரஃபியன்ஸ். we are qualified trained people, we should know how to behave, they may not know. ஸோ நம்ம அந்த ஸ்டேஜில் டிப்ளமேட்டிக்காக பிஹேவ் பண்ணலன்னா தி ரிசல்ட் வில் பி பேட். அதுதான் ஒரு வாட் வி டெல் தம் இஸ் குட் கம்யூனிகேஷன், குட் டிப்ளமசி, குட் டிரான்ஸ்பரன்சி. என்ன நடக்குது கிளியராக சொல்லுங்கள், அதில் எந்த விதமான இது இல்லாமல் சொல்லுங்கள். another thing is, அந்த ஒரு சுச்சுவேஷன் வரும்போது இன்வால்வ் சம் சீனியர்ஸ் இன் டு தி பிக்சர். ஒரு சீனியர் டாக்டர் வந்தால் பேஷண்ட்ஸு கொஞ்சம் மதிக்கிறாங்க. சப்போஸ் நாங்கள் போய் சொன்னால் they will accept பண்ணிக்கிறாங்க. ஒரு ஜூனியர் டாக்டர் சொன்னால் they may not accept. ஸோ அந்த சுச்சுவேஷனில் bring some seniors into the picture. Don't fight with the patient. சீனியர் டாக்டரோட பேச்சுக்கு தான் அவங்க Natural. நடக்கக்கூடிய We talk about our experience, previous experience பற்றி நாங்கள் சொல்லி we try to pacify them. ஸோ இதெல்லாம் நாங்கள் டாக்டர் சொல்கிறோம். டிப்ளமசி, கம்யூனிகேஷன், involve seniors, good patient relationship, don't be commercial. Patients are become very smart now. They get all information on the net itself before they come to you. ChatGPT-ல போட்டே தெரிஞ்சுக்கிறாங்க, எல்லாமே போட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. ஆமாமா, ஏஐல எடுத்து they will ask all kinds of questions. சார் இந்த மாதிரி இருக்க நெட்டில் அப்படி பண்ணி நீ இப்படி பண்ணக்கூடாது. இப்போது பைபாஸ் சர்ஜரி ரெண்டு விதமாக செய்யலாம். ஸ்டாண்டர்ட் மெத்தட் இஸ் ஹார்ட் 1 hour ஸ்டாப் பண்ணி they do the bypass. அது ஸ்டாண்டர்டு. now what is called beating heart surgery வந்துச்சு. இப்போ இல்லை, ஒரு 10-15 இயர்ஸாக இருக்குது. beating, that is as the heart is beating, that particular area where you are operating, அது மட்டும் மூவ்மெண்ட் இல்லாமல் ஒரு மெஷின் இருக்குது. அந்த 1 inch ஸ்கொயர் இன்ச் மட்டும் மூவ்மெண்ட் இருக்காது where you are operating. மற்றதெல்லாம் மூவ்மெண்ட் will be there. அந்த ஸ்கொயர் இன்ச் மட்டும் மூவ்மெண்ட் இருக்காது. so you can do the operation. ஸோ திஸ் கால் பீட்டிங் ஹார்ட் சர்ஜரி. பேஷண்ட் கேட்குறாங்க, சார் நீங்கள் பைபாஸ் சர்ஜரி பீட்டிங் ஹார்ட் பண்ணுறீங்களா இல்லை ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர் அது கேட்குறாங்க வந்து. அந்த அளவுக்கு தே ஆர் ஏபிள் டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ தட் மீன்ஸ் டாக்டர்ஸுக்கு கூட ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, இது விஷயம் எல்லாம் தெரிஞ்சு அவங்களை கன்வின்ஸ் பண்ணணும். ஓகே, உங்கள் சுச்சுவேஷனுக்கு பீட்டிங் ஹார்ட் சர்ஜரி இஸ் நாட் குட், இது ஸ்டாண்டர்ட் ஆப்ரேஷன் தான் பெட்டர். அதுக்கு ஒரு காரணம் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணி கன்வின்ஸ் பண்ணி அனுமதி வாங்கலாம். ஸோ இது வந்து ஒரு மெடிக்கல் சயின்ஸ் అనేది ஒரு சின்ன விஷயம் இல்லை. எவ்ரி பேஷண்ட் இஸ் எ நியூ பேஷண்ட் ஃபார் அஸ். எவ்ரி பேஷண்ட் இஸ் நம்ம ரொட்டீனாக பண்ணுறோம்ல, ஒரு பேஷண்ட்டு நம்ம கேர்லெஸ்ஸாக இருக்கணும் அப்படின்னு முடியாது. எவ்ரி பேஷண்ட் இஸ் டிஃப்ரெண்ட். அவரு as far as he is concerned, for him it is 100%. For you it may be 1%. 1% அப்படிங்க. For him it is 100%. Pass or fail 100%. அந்த ஆங்கிள் அவர் பார்க்குறாங்க, அதே ஆங்கிள் நம்ம பார்க்கணும். இந்த எக்யூப்மெண்ட்டு, இந்த பேரஃபர்னேலியா, ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் கேட்ஜெட்ஸ் அரவுண்ட் அஸ், டோன்ட் ஃபர்கெட் தட் we are treating human beings. And the human touch must be there. இருந்தால் patient will never complain. அது ஒன்று இருக்குது கண்டிப்பாக. That is very important for a doctor, particularly medical profession, because we are dealing with lives. See, other professions கூட வேணும், பட் நம்ம ப்ரொஃபஷனில் இது அதிகமாக வேணும், because we are dealing with lives. So on the human touch இருந்தால் automatically everything will fall in line. You won't do anything unnecessary. This is what we tell our juniors. But you know, the world is changing. We can't reform the whole world. But finally, what I conclude is 99% doctors are doing very sincere job. And the 1% back cheap, அதனால நம்மளுக்கு எல்லாம் கெட்ட பேர் வர்றது காரணம் அதுதான் பேப்பர்ல ஃபோக்கஸ் பண்றாங்க. இந்த 99%, it is like sun rising in the east, you won't see in the newspaper. Sun rise in the west, you see in the newspaper next day. Because that is common, that is normal. அது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இது. ஸோ பப்ளிக் வந்து அதுதான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க.
அது மட்டும்தான் வந்து செய்தி ஆகுது, அவ்வளோ ஆ, news ஆகுது. ஓ. அதான் மெயின். ஒரு நியூஸ் பேப்பரில் பார்த்தேன், ஒரு டாக்டர் ஒரு ஒப்பீனியன் கொடுக்குறாரு, இன்னொரு டாக்டர் இன்னொரு ஒப்பீனியன் கொடுக்குறாரு ஒரு வியாதிக்கு. இந்தியன் எக்ஸ்பிரஸில் கேப்ஷன் போடுறான், டாக்டர்ஸ் டிஃபர் பேஷண்ட் சஃபர். இதெல்லாம் நடக்கும். கண்டிப்பா ரெண்டு ஒப்பீனியன் என்ன பண்றது, இது ஹியூமன் பீயிங். இப்போ ஒரே பேஷண்ட் நீங்க 4 டாக்டர் கிட்ட அனுப்புங்க, யூ கெட் 4 different prescriptions. கண்டிப்பா Each one may be good by its own way, its own experience. Who can say who is good, who is bad? Nobody can say. This is so his opinion. That is opinion. That is according to experience. That is the best medicine. கொடுக்க முடியும். So another doctor may think in his experience that is the best medicine. கண்டிப்பா So இது nobody can say யார் கரெக்ட் யார் தப்புன்னு எப்படி சொல்ல முடியும்? எந்த டாக்டருமே நம்ம ப்ளேம் பண்ணவும் முடியாது, சொல்லவும் முடியாது அந்த இடத்துல. தேங்க்யூ. உங்களுடைய நேரங்களை ஒதுக்கி பல்வேறு கேள்விகளுக்கு பதில் தந்தமைக்கு நன்றி டாக்டர். Thank you. ரொம்ப நன்றி. Thank you.